திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 27ஆம் நாள். இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சில தடைகள் ஏற்படும். தனவரவு, பணவரவு, பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். வேலையில் அழுத்தங்கள் ஏற்பட்டு செலவுகள் கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அவர்களால் வருமானங்கள் அதிகரிக்கும் உள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமையினால் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ரிஷபம். தன்னம்பிக்கை, சுய சிந்தனை அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது தாமதங்கள் ஆகலாம். வேலையில் அழுத்தங்கள் ஏற்படும். அதற்கு காரணம் உங்களுடைய அதிக கண்டிப்பும் நிர்வாகத் திறமையும் காரணமாக இருக்கும். சகோதரர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். ரகசியத்தை காப்பாற்றுவதற்காக மிகவும் போராடுவீர்கள். அதை வெளியில் சொல்லாமல், அதுவும் குடும்ப ரகசியத்தை காப்பாற்றுவதற்கு மிகவும் சிரமப்படுவீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம்பக்கத்தினரால் செலவுகள் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு நண்பர் போல உங்களிடம் அந்யோன்யமாக இருப்பார்கள். மிதுனம். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக என்று செலவுகள் செய்வீர்கள். ஆடம்பரத்தை செலவு செய்து அதிக விரயங்களை உண்டாக்குவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் என்று ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு வளர்ப்பார்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் கண்டிப்பும் கராரமாக இருப்பீர்கள். சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவி செய்வார்கள். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவில் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள், நெடுந்தூர பயணங்கள் வெற்றியை தரும். தூரதேச பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கப் போகிறது. கடகம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்களுக்காக அதிக செலவுகள் செய்ய நேரிடும். உங்கள் திட்டங்கள், திறமைகள் எல்லாம் நிர்வாக திறமையால் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். தொட்டதெல்லாம் என்று தொடங்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். நண்பர்கள் உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்வார்கள். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் இன்று வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களாகவும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அவற்றை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவோடு உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். வாழ்க்கை துணையால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நாள் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சிம்மம். தொழிலில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராடுவீர்கள். இனிமையாகவும் கடினமாகவும் பேசி எல்லோரையும் மனதிற்கு பிடித்தது போல் நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய நிர்வாக திறமைக்கும் ஆளுமை திறமைக்கும் சோதனைகள் ஏற்படும். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நண்பர்கள், உறவினர் போல உங்களுக்கு பழகுவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் வெற்றி பெற்றுத்தரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள், விமர்சனங்கள் தோன்றி மறையும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணை உங்களிடம் வித்தியாசமான முறையில் பழகி உங்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கன்னி. இன்று செலவுகள் கூடும் நாள். ஆடம்பர செலவை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய நிர்வாக திறமையாலும் ஆளுமை திறமையாலும் பணவரவுகள் உண்டாகும். துரிதமாக செயல்பட்டு காரியங்களை முடித்து வெற்றி பெற்று வருமானத்தை அதிகரிப்பீர்கள். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும்.
பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதை ஒத்திப்போடவும், திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெற்று தொழிலில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி தரும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையுடன் வளரும் நினைவுகளாக பழையவற்றை பேசி மகிழ்ந்து இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்வீர்கள். துலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பிரச்சனைகள் எல்லாம் என்று வடிவெடுத்து வெளியில் வரும். ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய நிர்வாகத் திறமை உங்களுக்கு இருப்பதால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். துரிதமாக செயல்பட்டு காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற முனைப்பு உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு தரும். ஆகவே நிதானமாக செயல்படுவது நல்லது. நண்பர்கள் சொன்னபடி கேட்பார்கள். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். தாய் வழி உறவுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விருப்பப்பட்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் அழுத்தங்கள் கூடும். வேலை சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் உங்களுடைய பணப்புழக்கம் தனவரவு நன்றாக இருந்து பொருளாதார வளர்ச்சி மேம்படும். ஒரு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் அவர் உங்களை நம்பியே இருப்பார், உங்களுடனே இருப்பார் என்பதை மனதில் வைத்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். விருச்சிகம். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த காரியங்களை எல்லாம் இன்று செய்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துறையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி கொண்டு செய்வீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். லாப வருமானங்கள் அதிகரித்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத் திறமையினால் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். சகோதரர்களுக்காக சில விரயங்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியும் பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களால் வெற்றியும் லாபமும் வருமானம் அதிகரிப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். தனுசு. வேலையில் அழுத்தங்கள் கூடும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போவதால் நீங்கள் அதை சுகமாக தான் கருதுவீர்களை தவிர சுமையாக கருத மாட்டீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வெற்றியை கொடுக்கும், வருமானத்தை அதிகரிக்கும். பெண்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும். ஆளுமைத்தன்மை நிர்வாகத் திறமையால் எதிர்ப்படும் எதிர்ப்புகளையும் சமாளிக்கப் போகிறீர்கள். எந்த விஷயத்தையும் துரிதமாக செயல்பட்டு பேரும் புகழும் பெறப்போகிறீர்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி வரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் பெண் ஊழியர்கள், பெண் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பொருளாதார விரயங்கள் ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் அவரை அனுசரித்து செல்வது இந்த நாள் இனிய நாளாய் கடந்து செல்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மகரம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்களுடைய செல்வாக்கை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். குழந்தைகளின் திட்டமிட்ட செயல்கள் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதுவும் பெண்களின் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் போது அது ஒரு தனிப்பட்ட கெடுகளுப்பாகவே இருக்கும். உங்களுக்கு தொழிலில் உங்கள் நிர்வாகத் திறமை ஆளுமைத்தன்மை அதிகரித்து உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். சகோதரர் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். கும்பம். திட்டமிட்ட காரியங்கள் உங்கள் திறமையால் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள். இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் சில விமர்சனங்களையும் நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். அதையெல்லாம் உங்களுடைய ஆளுமைத்தன்மையால் நிர்வாகத் திறமையாலும் செல்வாக்காலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தொழில் செய்யும் இடத்தின் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தாய் வழி உறவினர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. சுயதொழில் செய்பவர்கள் நன்றாக இருப்பார்கள். நல்ல விருத்தியை காண்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்த்தால் தற்காலிக பிரிவை தவிர்க்கலாம் என்பதை மனதில் வைத்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம்.
நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களாக மாறி தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம். அதனால் அதை இன்று உங்களுடைய நிர்வாகத்தை செயல்படுத்தும் போது கவனத்துடன் இருப்பது நல்லது. அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். தாய் வழி உறவினரால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகலாம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றீர்கள். உங்கள் விருப்பத்தை குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு செலவுகளை தரக்கூடியவராக இருந்தாலும் அவரால் உங்களுக்கு அதிக சந்தோஷம், அதிக வருமானமும், அதிக லாபமும் இருப்பதால் அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. மேலும் அமைதி, ஆரோக்கியம், ஆயுள், சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை கத்தல்வார். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறவாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் தேடாமலே உங்கள் முகப்பு திரையில் வந்திருக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.